ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் ஒரு சின்ன ட்ரிப்பு தாங்க கிளம்பிட்டோம். குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஸ்கூல் இருந்ததுனால ஆஃப் டே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு எல்லோரும் ஒன்றா கேங் சேர்ந்துட்டாங்க. பாருங்கள், அர்ணவ், நிக்கிதா, ஆதரை 3 பேர் சேர்ந்துட்டு வீடியோ பார்த்துட்டே ஜாலியாக வர்றாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்படியே கூட்டிகிட்டு வந்தோடனே ரொம்ப பசிக்குதம்மா அப்படின்னாங்க. கிளைமேட் வேறு ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இந்த மழை கிளைமேட்டுக்கு ஏதோ சாப்பிட்ணும் போல் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து தாராபுரத்தில் இருக்கிற அபூர்வா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தாங்க போனோம். ரோட்டுக்கு 2 சைடுமே வந்து அந்த ஹோட்டல் லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். டீ, காஃபி, பால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அங்கே. அவிச்ச வேர்க்கடலை, சுண்டல், பயறு ஐட்டங்கள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அது போக பஜ்ஜி, போண்டா எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஹேண்ட்மேட் முறுக்கு, மிக்சர் எல்லாமே வந்து லைவாகவே போட்டு கொடுக்குறாங்க. அது டேஸ்ட்டுக்கு கூட வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஹோட்டலு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒட்டஞ்சத்திரம் பிரிட்ஜு, தேனி திண்டுக்கல் போகிற சைடுங்க. நாங்கள் ரூட்டு மாற்றி ஆப்போசிட்டில் போயிட்டு திருப்பி யூட்டர்ன் போட்டுட்டு கிளம்பி வந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு ரூட்டு மாறிடுச்சு. இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹில்ஸாகவே இருந்துச்சு. நம்ம இப்படியே போனால் கேரளா, மூணாறு, வாகமன், குமிளி அதெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தேனி ட்ரிப் போகிறேங்க. இது வந்து வேடச்சந்தூர் பைபாஸ். சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 சைடும் மலை, பைபாஸ் ரோடு, நடுவில் அப்படியே இந்த காகிதப்பூ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கலராக அதுவும் வச்சுருந்தாங்க. நம்ம ஏரியா சைடெல்லாம் வந்து சாமிப்பூ, அரளிப்பூ தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து காகிதப்பூ வச்சுருந்தாங்க. அப்படியே வாடாமல் அழகாக இருந்துச்சு, தலை. ஈவினிங் வந்து மேகம் கருக்கிட்டு வந்துச்சு. போகிற வழியிலே பாதியிலே மழை பிடிச்சிருச்சுங்க. பயங்கர மழை, அவ்வளோ காற்றோட மழை. விண்டோஸ்லாம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ புழுதியோட மழை. வைப் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வைப் பண்ணுது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு மழை ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. இதுவும் பைபாஸ் ரோடுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் பைபாஸ் ரோடு அளவுக்கு இல்லைங்க. ஃபுல்லாகவே வந்து குட்டி ரோடாக தான் இருக்குது. நம்ம ஊர் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் சைடெலாம் போனோம் அப்படின்னா பைபாஸில் அழுத்தி பிடிச்சா டக்குன்னு ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே சேலமே கூட ரீச் ஆயிடலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்து பொறுமையாக தான் போகணும். அங்கங்கே சைடில் வந்து ரோடு வருது, சர்வீஸ் ரோடு. அப்புறம் எல்லாம் உள்ளெல்லாம் வர்றாங்க. ஆனால் ஓட்டுறது கொஞ்சம் பொறுமையாக தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ஊர் சைடெல்லாம் வந்து பாளையம்னு முடியும். இங்கெல்லாம் வந்து பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசம்பட்டி, செம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நேம் ஃபுல்லாக எண்டு வித்தில் பட்டின்னு முடிஞ்சுங்க. மலை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 o'clock போல் கிளம்புனோம். வந்துட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம். நைட்டு 8:30 ஆகிடுச்சு தேனி ரீச் ஆகிறதுக்கு. இதுதான் செம்பட்டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் 2 ஃபேமிலி ஒன்றா ஜாயின் பண்ணி போகிறதுங்க. ஜாலியாக இருந்துச்சு. நம்ம எழில் குட்டியை மட்டும் கழட்டி விட்டுட்டு இந்த அக்காங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு அர்ணவை மட்டும் கூப்பிட்டு சேர்த்திட்டாங்க. வர வழி ஃபுல்லாக ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் வந்தாங்க. ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, இப்போவாது அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எப்படியோ அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய திருவிழா. அங்கே கோயிலில் லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏரியாலலாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்டும் ஆகட்டும், பாட்டு சத்தம் கும்முன்னு காதே வந்து அவுட் ஆகிடும் போல். அந்தளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் வச்சு லைட் செட்டிங்ஸோட சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இருட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்போ ஊர் வரும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குட்டீஸு. ஏறும்போது ஒரு குஷியோடு எப்போவுமே போவோம். ஊர் பக்கம் வர்றதுக்குள்ளே டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போம்மா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தாங்க. இதோ இன்னும் 5 minutes அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம். எல்லாருக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. டோமினோஸ் பீஸா கடையை பார்த்தோன்னே அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி அர்ணவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சார் தம்பி. அது என்ன கடை அப்படின்னா, அம்மா பீஸா கடைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயசுலேயே பீஸாலாம் என்னன்னு தெரியுது. நம்மளை காலேஜ் படிக்கிறப்ப கூட எனக்கெல்லாம் பீஸானா என்னன்னே தெரியாதுங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கே தெரியும். அப்புறம் காஃபி கடையை பார்த்தோன்னே, அம்மா அது காஃபி இருக்குது, காஃபி வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஏதோ சாப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும், இன்னும் கிளம்புனா வந்து அவளை அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சுங்க.
நிறைய இங்கே தள்ளுவண்டி கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தோன்னா இந்த சில்லி சிக்கன் கடை, சூப்பு கடை, காளான் ஃப்ரை கடை அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு. மிக்சடு ஃப்ரூட்ஸும் கொடுத்தாங்க. வேணுன்னா நம்மளுக்கு தனியாக ஃப்ரூட்ஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த கொய்யா, சப்போட்டா, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், பைனாப்பிள், வாட்டர்மெலனு, பப்பாயா எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாமே ஒரு பவுலில் மிக்சடு ஃப்ரூட்டாக வேணாலும் போட்டு கொடுக்குறாங்க. தனியாக வேணாலும் பீஸ் வந்து 15 ருபீஸ் தான். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஏரியாவில் ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், பசிக்கு எல்லாேருக்கும் டப் டப் டப்புன்னு உள்ளே போகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க்கு தட்டி விலாஸ் அப்படின்னு சொல்லி நான்வெஜ் ஹோட்டல் கடை இருக்குது. இங்கே வந்து சூப்பராக இருக்குமா. தேனி பஸ் ஸ்டாப்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் தேனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ஒரு கெஸ்ட் அங்கே இருக்காங்க தெரிஞ்சவங்க, அவங்க சொன்னாங்க. நாங்கள் வந்து ஹோட்டல் வைகை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் லாட்ஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே வந்து கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. ரைட் சைடில் வந்து ஆரியாஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இங்கே வந்து மெயின் பிரான்ச் வந்து ஹோட்டல் அஞ்சனா, அதோட சைட் பிரான்ச் தான் வந்து ஹோட்டல் வைகை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. ரூம் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரூம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரூம் ரெண்ட்டும் வந்து பரவாயில்லையா இருந்துச்சுங்க, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. என்ன ஹாட் வாட்டர் மட்டும் இல்லை, அதுதான் கொஞ்சம் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து குளிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஹீட்டர் வச்சுருந்தாங்க, அதில் போய் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் குளிச்சிட்டோம். வந்தோடனே பாருங்கள், எல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோன்னே நல்லா எனர்ஜி ஆகிடுச்சு, தெம்பாயிட்டு எல்லாம் ஓட்டம் பிடிச்சிட்ருக்காங்க. சரி, பக்கத்துலேயே இருக்கிற ஆரியாஸ் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோங்க. அதான் தட்டி விலாஸ் கடை. நாங்கள் சாட்டர்டேங்கிறதுனால ட்ரை பண்ணலை. சரி, கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஃபைனலாக ரூமுக்கு ரீச் ஆகியாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து அக்காவும் தங்கச்சி ஒன்று சேர்ந்துட்டு தம்பியை கழட்டி விட்டுட்டாங்க. வெளியே வந்து மெயின் ரோடாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வெளியே விண்டோ வியூ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பெரிய பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பெட், 2 பெட் இருக்குது. அது போக வந்து கபோர்டு ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் டைனிங் டேபிள் மாதிரியும் வச்சுருக்காங்க ஸ்டூலோட. அவர் வந்தோடனே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டார். இவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கமே வரல. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எழில் குட்டிக்கு மொட்டை போடுறது ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டோங்க. இந்த ஹோட்டலில் மார்னிங் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட்டு உள்ளே ஃபுல்லாகவே நிறைய மரம்லாம் வச்சு நல்ல காற்று சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலு. பெரிய பார்க்கிங், ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க்கிங், பேக்கில் ஒரு பார்க்கிங், 2 பார்க்கிங் இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ கார் வந்தாலும் வந்து நிப்பாட்ட வந்து வசதியாக இருக்குங்க. ஏசி ரூம்ஸும் வந்து இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. நாங்கள் நான் ஏசி தான் புக் பண்ணிக்கிட்டோம். குட்டீஸ்க்கு வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசி புக் பண்ணிக்கிட்டோம். நம்ம அழகு பையன் ரெடி ஆகிட்டார். எழில் குட்டி இவருங்க தாங்க. அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஏர்லி மார்னிங் எழுப்பி விட்டதுனால ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சண்டே ஒரு நாளாவது தூங்க விடுறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, போயிட்டு வந்து தூங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஒரே காரில் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஈவினிங் வரும்போது 3 பேர் மட்டும் வந்தாங்க, இப்போ 5 பேராக மாறிக்கிட்டாங்க. எழில் குட்டியோட மாமா, அவங்க குமரன், எல்லாருமே முருகர் பேர் தாங்க. ஹோட்டல்லிருந்து டுவர்ட்ஸ் வந்து தேனி பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து மெயின் ரவுண்டானா. அங்கேருந்து வந்து ஆண்டிப்பட்டிக்கு வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள். நேரத்திலே வந்து எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் ரோட்லேயே வந்து நல்லா பச்சை பசேல்னு கீரை காய்கறி எல்லாம் போட்டு விற்றுட்ருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். நிறைய பைபாஸ் ரோடு தான், ஆனால் வந்து குறுகலாக இருக்குது, ரொம்ப குறுகலாக இருக்குது. இது வேணால் ரொம்ப பெரிய பைபாஸு. ரயில்வே பாலம் சென்டரில் வர்றதுனால அதை கிராஸ் ஆகிறதுக்காக போட்டுட்ருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. நாங்கள் வர நேரத்தில் பரவாயில்ல, கரெக்டாக வந்து கேட் போட போனாங்க. நாங்கள் அப்படியே சடனாக வந்து கிராஸ் ஆகி வந்துட்டோம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதாக இருந்திருக்கும். போகிற வழியில் மேரி மாதா ஸ்கூல் வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். அப்புறம் ஏர்லி மார்னிங்குங்கிறதுனால சன்ரைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. சூரியனை பார்க்கவே
அர்ணவ் குட்டி அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சூரியன் மேலே வர்றதை பார்த்தாரு. நிக்கிதாவும் இன்றைக்கி தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். எப்போவுமே 7 மணிக்கு தான் எந்திரிப்போம். நாங்கள் சன்ரைஸ் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக மேலே அப்படியே வந்துச்சு. குட்டீஸ் எல்லாருமே பார்த்துட்டு இதாம்மா சன்ரைஸா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திருப்பியும் போகிற வழி எல்லாமே வந்து அந்த நிறைய வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான். ஃபுல்லாகவே அந்த மேகமூட்டத்தோட பனிமூட்டத்தோட ஹில்ஸு 2 சைடும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற சலுப்பே தெரியலைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2 சைடும் பார்க்குறதுக்கு இன்னொரு கண்ணு வேணும் போல், அந்த அளவுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் மக்காச்சோளம், சூரியகாந்தி பூ அந்த மாதிரி நிறையா வந்து விவசாயம்தான். பார்த்தாவே தெரியும் பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென்னை, வாழை, அதுக்கப்புறம் இடையில வேறு பயிர் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு ரீச் ஆக போகிறோம். இவங்க வந்து ஆண்டிப்பட்டியில் மெயின்லேயே வந்து இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏன் நைட்டே வரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் நைட் ரூம் போட்டதே அவங்ககிட்ட சொல்லலை. இங்கே இவ்வளோ பெரிய வீடு, டபுள் ஃப்ளோர் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க. இவங்க வந்து பியூட்டிஷியன், சூப்பராக வந்து மேக்கப் போடுவாங்க. சென்னை வரைக்கும் போய் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்குமே வந்து போடுறாங்க. பர் 1 டைம் போடுறதுக்கு வந்து 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க. போனோடனே குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் பசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் எங்களுக்காக வடை, போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரான டீ, காஃபி காலையில் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறம் அங்கேயே வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக அக்கா சொன்னாங்க. அங்கேயே போயிட்டு நாங்கள் இட்லி, வெண்பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாம் வந்து பாத்திரம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு பாருங்கள் போர்டில். அங்கே எதுவுமே வந்து இருக்காது, ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அங்கே ஒரு பட்டத்திலவரசி கோயில் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனு, வெறுப்பவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கட்டும் பேனரில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஃபோட்டோ. நம் வருகை கண்டு களமே கதி கலங்கட்டும், பட்டத்திலவரசிக்கு திருவிழா, கிறுக்கா பேசுவர்கள் தெளிவாக யோசிக்கட்டும், எப்படியெல்லாம் வந்து பேனரில் வந்து அடிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு தனி டேலண்ட் வேணும் இந்த பசங்களுக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து குட்டி குட்டி பேனர் வைப்போம். இந்த ஊர்லலாம் கோயில் திருவிழானா அப்படின்னா வாய் மேலே விரல் வச்சு பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய பெரிய பேனரு. அப்புறம் சவுண்ட் பாக்ஸ் பெருசாக, அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ் தாங்க செம்மையாக இருந்துச்சு. நைட் டைம் வந்திருந்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டே போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஊர் தவறாது ஒரு ஊருக்கும் திருவிழா. ஒருத்தவங்களும் நீங்கள் தான் வந்து சலிச்சவங்களா, நாங்கள் தான் பெரியவங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பேனர் வச்சு அவங்களோட ஊர் பெருமையை காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். இது வந்து கோயிலுக்கு போகிற வழி. 2 சைடுமே வந்து எந்த ஒரு கடையுமே இல்லை. அக்கா சொன்ன மாதிரி பரவாயில்ல, நாங்கள் அவங்ககிட்ட சொன்னதுனால அவங்க ஃபுட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் வாங்காமல் தான் வந்திருப்போம். சரி அங்கே கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. 2 சைடுமே வியூஸ் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து சின்ன வீடு. அப்புறம் விவசாயம், ஆடு மாடு தான் வச்சுருந்தாங்க. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்ததுனால எல்லோரும் தூங்கிட்டாங்க. எப்படி தூங்குறாங்க பாருங்கள். நம்ம எழில் குட்டி, நிக்கிதா, அதிரை எல்லோரும். ஃபைனலாக வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து பழங்குடியின இன மக்கள் தாங்க இருக்காங்க அதிகமாக. இவங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது, அங்கங்கே டென்ட்டு போட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லாம் கூட கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. இந்த கோயிலோட வரலாறு வந்து கேட்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் நின்று பொறுமையாக கேட்டுட்டு போங்க. இங்கே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. முன்னே அனிமல்ஸ்லாம் இருந்ததுனால எந்த ஒர்க்குமே இல்லை, அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. கீழேயே வந்து பூப்பழவனா இருக்குது. மற்றதெல்லாம் ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எதுவுமே இங்கே இல்லைங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றது அப்படின்னா ஃபஸ்ட்டே ப்ரியராக எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. எழில் குட்டிக்கு மொட்டை போட போகிறோம். இங்கே வந்து கிழங்கு வந்து கிழங்கு வந்து அதை எடுத்து தான் சாப்பிடுவாங்களா அந்த மக்கள். ஃபுட்டுங்கிறதே அவங்களுக்கு எதுவும் இல்லையா. அந்த மண்ணில் விளையிற கிழங்கை தோண்டி தோண்டி சாப்பிடுவாங்களா பாருங்கள். அந்த குட்டீஸ்லாம் அதுக்கு பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்துச்சு. நிக்கிதா கூட கேட்டா, என்னம்மா அது, அந்த அவங்களாம் அப்படி அப்படியே அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் அப்படின்னு. அவங்கெல்லாம் அப்படி தான் சாமி வளருவாங்க அப்படின்னும். ஒரு தண்ணி போயிட்டு இருந்துச்சுல, அதுதான் வந்து வற்றாத ஊத்துங்களாம். சாமி எப்போ பிறந்தாரோ முருகர், அப்போ இருந்து அந்த சுனை வந்துக்கிட்டே இருக்கா. எவ்வளோ ஒரு வறட்சி வந்தாலும் அந்த சுனையில் மட்டும் நீரே வந்து கம்மியாகாமல் வந்துக்கிட்டே இருக்குமா பாருங்கள். தூரமாக தெரியுது, நல்லா உத்து பார்த்தா தெரியும் வீடியோவில். கம்மியான ஸ்டெப்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் நெட்டு குத்தலாக இருக்குன்னு வைங்களேன். கொஞ்சம் வயசானவங்களாம் இறக்க சிரமப்படுவாங்க. நம்ம வந்து போய்க்கலாம். போனோன்னே அங்கேயே மொட்டை போடுறதுக்கு ஆளுகள்லாம் இருக்காங்க. நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த ஆளுக மட்டும்தான் அடிப்பாங்களா, நம்மளை அடிக்க விட மாட்டாங்க அப்படின்னாங்க. இவங்கள கோயில் சார்பான ஆளுக.
இது தெப்பம்பட்டி ஊராட்சிங்க. மாவூற்று வேலப்பர் கோயில். ஃபுல்லாக ஹேண்ட் ரெயிலெலாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா வந்தப்பெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்களா, சும்மா வெறும் இது தான் இருக்குது. இங்கே மேலே ஒரு கம்பி ஹேண்ட் ரெயில் போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள், அங்கே தான் வந்து சாமியை கண்டுபிடிச்சாங்களாம். அந்த குகைக்கு வந்து வர்றதுக்கு வழியே இருக்காதான், அந்த மண் மலை மேலே தான் வந்து அப்படியே பொறுமையாக வரணும் அப்படின்னாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஹேண்ட் ரெயில் போட்டு விட்டுருக்காங்க. முட்டை போட்டுட்டு மேலேயே வந்து அந்த ஊற்று வருது, அங்கேயே வந்து குளிச்சுக்கலாம். நிறைய பேர் மொட்டை போட்டுட்டு குளித்தாங்க. அப்புறம் வர்றவங்களும் மேலே ஏறி போய் குளிச்சுட்டு வராங்க. தண்ணி அவ்வளோ சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க. மலை மேலே இருந்து வர அருவி. வேலனுக்கு குளிக்கிறத பார்த்துட்டு நம்ம அக்கா தம்பி எல்லாரும் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. இறங்கி குளிச்சுட்டு நல்லா பட்டையை போட்டுட்டு வந்துட்டார் நம்ம அருணாவு. எழில் குட்டியும் க்யூட்டாக மொட்டை போட்டுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மொட்டைக்கெல்லாம் சந்தனம் பூசிட்டு வந்துட்டார். மலைகளில் நம்ம எழில் வேலன் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போனதுக்கப்புறம் வேலன் பிறந்ததுனால சரி இங்கே ஒரு மொட்டை போடுவோன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் 2 ஃபேமிலியும் சேர்ந்து வந்திருக்கோம். அக்காவோட அப்பா அம்மாவையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். வந்து மொட்டை போட்டாச்சு, ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இவங்க வந்து நேராக இருக்கிற சாமி வந்து இப்போ புதுசாக வந்து கும்பாபிஷேகத்தப்போ செஞ்சது. சைடில் ஒரு சாமி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு தெரியுதுங்களா, அதுதான் வந்து மாவூற்று வேலப்பர். இங்கே மாமரம் நிறையா இருக்கும், அங்கேருந்து ஊற்று வர்றதுனால மாவூற்று வேலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. சுயம்பு மாவூற்று வேலப்பர் கோயிலுங்க. இது சுயம்பு சாமி. அது அவங்க கிழங்கு பறிக்கும்போது வந்து அந்த சாமியை கண்டுபிடிச்சதுங்களாம். அந்த கிழங்கு பறித்த குச்சி வந்து அங்கே சாமிக்கிட்டே வச்சுருக்காங்க. அது சாமி மேலே பட்டதுனால அது குச்சி மாதிரி இல்லைங்க, அது ஒரு இரும்பு கம்பி மாதிரியோ கல் மாதிரியும் இருக்கும். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது சாதாரண குச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூஜாரி கொடுத்தாரு கையில். எங்களுக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிது. அதை கையில் தொட்ட உடனே வந்து உடம்பே சிலுத்துருச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தொட்டு பார்க்க அது குச்சிங்கிறதே உண்மையால் நம்ப முடியல. அது ஒரு இரும்பு கட்டை மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே தான் சாமி எடுத்ததுனால அந்த இடத்துல அந்த மாதிரி ரூம் மாதிரி கட்டி விட்டுட்டு வேற ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் அங்கே வீடு கட்டுற மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த வகைக்கு வந்து இறங்கி வர வழியே இல்லைன்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டி நல்லா வழி பண்ணி விட்டுட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து டெம்பிள் சிட்டிக்கு தான் போனோம். நைட்டு போகும்போதே இந்த ஹோட்டலை பார்த்துட்டு போனோம். என்னடா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, அங்கங்கே வந்து பேனர் வச்சுருந்தாங்க. சரி அங்கே என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு சொல்லி போனோம். சூப்பர் பிளேஸுங்க. சென்னையிலலாம் வந்து நம்ம நைட் டைம் வந்து அவுட்டிங் போகல, ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரே பிளேஸில் மல்டிபிள் ஷாப், வெரைட்டி ஆஃப் ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே போனோடனே வந்து அந்த கோபுரம் வச்சு அங்கேருந்து தண்ணி வர மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் கோடைவேல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது கொடைக்கானல் ரோடுங்க. சுற்றி சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் டெம்பிள் சிட்டின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. வர்றவங்க எல்லோரும் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நாங்களும் போய் எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டோம். ஃபைனலாக ஹோட்டலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஃபுட்டு வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக இருந்துச்சுங்க. பெஸ்ட்டு பிளேஸ் மதிய லஞ்சுக்கு. நைட் டின்னரும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்னிங் டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல. மொட்டை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வெஜ்ஜு தான் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே பிரியாணி வேர்ல்டுன்னு இருந்துச்சு. அங்கே போகலான்னாங்க. வேண்டாம் சாமி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டாங்க. வெஜ்லேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏசி நான் ஏசி ஹால் ரெண்டுமே இருக்குது. மீல்ஸு, மினி மீல்ஸு, அப்புறம் குனாஃபா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே ஒரு பக்கெட் வச்சு அதில் ஒரு கரண்டி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவுமே அநியாயமாக இருந்துச்சு. குட்டியும் இருந்துச்சு. இங்கே சிஸ்லி ப்ரௌனி, ஐஸ்கிரீமு, மசாலா பாஸ்தா உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. செஷ்வான் கோபி, மஷ்ரூம் சால்ட் பெப்பர் ஃப்ரை, அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ட்ராகன் பேபிகார்ன் கலரை பார்த்தோன்னே நாங்கள் வாங்கலை. பன்னீர் 65, ராகி கூழ். மதிய வெயிலுக்கு அட்டகாசமான ஒரு மெயின் லஞ்சுன்னு சொல்லலாம். ஸ்பெஷல் மீல்ஸுங்க. இது வந்து நிறைய ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுவும் வாங்கணும் நாங்கள். அப்புறம் மினி மீல்ஸ் வாங்கினோம். இது வேணால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி, அப்புறம் கர்ட் ரைஸு, அப்புறம் சாம்பார் சாதம், சப்பாத்தி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக குனாஃபா, அப்புறம் மொஜிட்டோஸ் கலராக வந்து மொஜிட்டோஸ் இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தால் ஒரு பீடா அங்கிள் வந்து சூப்பராக பீடா போட்டாங்க. பீடா போடுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மசாலா மாதிரி பாருங்கள் வெத்தலையில் தடவி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து அந்த கோட்டிங் ஃபுல்லாக வெத்தலை ஃபுல்லாக தடவிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சது டூட்டி ஃப்ரூட்டியும் குல்கந்து, அந்த சோம்பு அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றது என்னென்னவோ நிறையா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே இருந்தார். பண்ணி கொடுத்தாரு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டு. 20 ருபீஸ் தான் பீடா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே அந்த பீடா அங்கிளுக்கு வந்து தேங்க் பண்ணணும். எவ்வளோ அழகாக மடித்து கொடுத்தாரு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு பீடா போட்டால் அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். இந்த ப்ளே ஏரியா சொன்னேன்ல, குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தால் நைட் டைம் பெஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம்.
20 ருபீஸ் பே பண்ணால் உள்ளே விளையாடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து இந்த மாதிரி நிறைய பவுடர் மசாலா ஐட்டம் எல்லாம் கூட இந்த ஹோட்டலில் வந்து சேல் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்க்கும் பெரிய ஏரியா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வாழை இலை விருந்து, பிரியாணி பேரடைஸ், இதுக்கு தான் போகலான்னாங்க. இன்னொரு டைம் வந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். போஸ்ட்டை பார்த்தோன்னே நாக்கில் வச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் குட்டீஸ் எல்லாத்துக்கும் இந்த பேட்டரி ரிமோட் கார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரியவங்கள விளையாடுற மாதிரி இதுக்குள்ளே போனோன்னா பெரிய கேம் விளையாடுற ஏரியா, மால்லெல்லாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி கார்டு போட்டு விளையாடிக்கலாங்க. அது போக நிறையா ஷாப் இருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமு, செப்பல் ஷாப்பு, அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே இருந்துச்சு. இங்கே பின்னாடி எல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இவ்வளோ கேம்ஸ் வந்து உள்ளே இருக்குது. வேல் ஃபன் அவென்யூ கேம் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அங்கே ஃபுல்லாக வந்து பெரியவங்க குட்டீஸ் எல்லாருமே விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குனாங்க. 2 பேரும் பேட்ரி காரில் சூப்பராக வந்து ரைடு போனாங்க. அவர் பேட்டரியில் அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அருணவ் இங்கே இருக்கிற பட்டனை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டார். அவர் பல முறை ட்ரை பண்ணி வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு போனார். ஃபைனலாக வந்து மூங்கிலணை காமாட்சி அம்மன் திருக்கோயில் வந்தேங்க. எங்கள் ஊரில் நிறையா பேர்த்தோட குலதெய்வம். சரி, அங்கே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்தோம். இந்த கோயில் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வரலாறு கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. போனோன்னே ஐயர் எக்ஸ்பிளைன் பண்ணார். கவர்மெண்ட் கோயில் இதுங்க இது. ஆனால் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் குலதெய்வம் சொல்லி கும்பிட்றாங்க. முழு தேங்காய் பாலிலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முழு தேங்காய் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு கேட்டோம். ஐயர் ஒரு பெரிய லென்த்தி ஸ்டோரி சொன்னார். இங்கே பொங்கல் வைக்கிறதுக்குனே பெரிய ஏரியா. இதை பார்த்தோன்னே எனக்கு மூவி ஞாபகம் தாங்க வந்துச்சு. வேலப்பர் கோயிலையும் தேவயானி ஃபில்ம் ஏதோ வந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன ஃபில்ம்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பெரிய கோயில், பழங்காலத்து கோயில் மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே வந்து கோயிலுக்கு கோபுரம் கிடையாது. மூங்கில் வந்து மேலே போட்டு ஒரு கலசம் மட்டும் மேலே வச்சுருக்காங்க. அதனால தான் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்லி பேர். இந்த சாமி வந்து எங்கேயோ ஆற்றுல வந்தது வந்து எடுத்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. இங்கே மஞ்சளாறு அணை, வைகை அணை எல்லாமே வர வழியில் பார்த்தோம். அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே சடனாக வந்து கிராஸ் ஆகிட்டேங்க. சாமி வந்து ஒரு உருவம் கிடையாது. சாமி வந்து சும்மா அந்த விளக்கு, அணையா விளக்கு, யாரோ குழந்தை வந்து பிறந்ததுனால அவங்க சொல்லி கும்பிட்டதுனால விளக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அது அணையா விளக்குங்களா, அது என்றைக்குமே எரிஞ்சிட்ருக்கும். அப்புறம் பூ அந்த சேரீ மூலமாக தான் சாமியை வந்து அலங்கரித்து சாமியாக கும்பிட்றாங்க. இங்கே ஒரு பிரகாரம் தெரியுது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து 18 கால் மண்டபம் இருக்கா. அது வந்து இந்த ஊர் மக்கள் வந்து 48 நாள் ஒரு மண்டலம் வந்து விரதம் இருந்து கண் கட்டி வாய் கட்டி போய் பூஜை பண்ணுவாங்களா. அதுக்கு ஒரு உகந்த நாள் இருக்கா. அப்போ வந்து உள்ளே நடக்கிறது, கேட்குறது, பார்க்குறது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது. இன்னும் நிறைய சொன்னாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. நான் இன்னொரு வீடியோவில் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப வந்து வெயிலாக இருந்ததுனால நுங்கு இளநியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. வர வழியில் ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து ஒரு பிளேஸுக்கு வந்து இந்த பிளேஸை பார்த்தோன்னே ஆல்ரெடி வந்தவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகர் டெம்பிள். அடுத்த ஒரு முருகர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். கருங்காலி மாலை எங்கே அப்படின்னா பாதாள செம்பு முருகன் கோயிலுங்க. முருகர் வந்து பாதாளத்தில் இறங்கி போகலங்க, அந்த மாதிரி இறங்கி போய் சாமியை கும்பிடணும். செம்பு கவசம் போட்டிருக்காரு, அதனால் பாதாள செம்பு முருகன்னு பேர் வந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் வந்து இது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. இங்கே வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு கருங்காலி மாலை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இங்கே அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். என்ன தான் போட்டாலுமே அவங்கவுங்க மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லியும் போர்டில் போட்டிருந்தாங்க. அதனால் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. நார்மலாக சின்ன ஏரியா தான், அதை எவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணிட்டாங்க. சுற்றிலும் இங்கேயும் தோட்டக்காடு தான் இருந்துச்சுங்க. நான் இங்கே என்ன சும்மா வெறும் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ க்யூக்கு லைன் போட்டு விட்டுருக்காங்க. பார்த்தோன்னே இந்த கோயிலுக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இப்போல்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து இந்த குளத்தில் குளிப்பாங்க போலேங்க. இப்போ வந்து அது ஒர்க்கிங்கில் இல்லை போல், எல்லாம் பாசம் முடிச்சிருந்துச்சு. சிவனும் நந்தியும் இருக்காங்க. இங்கே கோயிலோட இது வரலாறு வந்து போட்டிருந்துச்சு. அப்புறம் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூ லைனு. இப்போ இன்னும் பங்குனி உத்திரை வரப்போகுது இந்த வீக்கெண்டு. அப்போ வந்தால் அவ்வளோதான், இந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியாது. இங்கே கருப்பராயன் சாமிக்கு இங்கே வந்து காலபைரவர் சாமி முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே பெரிய ஷெட்டு போட்டு
அங்கங்கே ஃபேன் போட்டு விட்டுருக்காங்க. இவ்வளோ க்யூ நின்று போய் சாமி பார்க்குறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் மெயின் முருகர் ஃபங்க்ஷன் உகந்த நாள், முருகருக்கு உகந்த நாள்லலாம் இங்கே பயங்கர கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இங்கே இறங்கி போகணும். அப்போ ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மொபைல் உள்ளே வச்சுட்டோம். இங்கே இந்த மாதிரி கீழே இறங்கி போயிட்டு அதே மாதிரி மேலே ஏறி வரணும். சூப்பராக இருந்துச்சுங்க முருகர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரம் போனால் விசிட் பண்ணுங்கள். வந்தோடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நம்மாழ்வார் தேநீரகம் போனோங்க. தோட்டத்து மாட்டுப்பால் தான். டீ காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வேலப்பார் கோயிலுக்கும் செம்பு முருகன் கோயிலுக்கும் இந்த லீவில் விசிட் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.